إن أريد إلا الإسلام استطعت ما توفيقي إلا بالله كنت إليه أنيب اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وما في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وما في علم الله صلاة دائمة بدوام ملك الله السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام. எங்கப்பா படிக்கணும்? இன்னும் இல்லா யதுன்னூன், அவர்கள் ஒரு யூகமாக யூகம் கொள்ளக்கூடியவர்களே தவிர இல்லை. அவங்க நினைச்சிடானுவா ஏதாவது சொல்லப்படுச்சுன்னா அதாவது யூகமாக அப்படி தான் போலுன்னு நினச்சி வச்சுருக்கான். அப்படி தானே? அந்த உண்மைகள் ஒரு யூகமாக யூகம் கொள்ளக்கூடியவர்களே தவிர இல்லை. விளங்குதப்பா? அதான் படிச்சாச்சா? இப்போ வயலுன் கேளு, இப்போ வயலுன் நாசமாகிறது இல்லதீன கித்துவல் கித்தாபி ஐதீகம், தங்களுடைய கரங்களை கொண்டு வேதத்தை எழுதினார்களே அவர்களுக்கு நாசம் இருக்கிறது. அவர்களுக்கு நாசம் இருக்கிறது தாங்க அதுக்கு அர்த்தம். நாசம் இருக்குங்கிறது என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம். சிலவங்க சொல்கிறாங்க ஒமன் கால இன்னஹு வாதின். கேளுங்க, ஒரு சிக்கல் இருக்கு. ஒமன் கால இன்னஹு நாசம் தான் அர்த்தம். அசுருன் ஹுல்குன், கை சேதமும் நாசமும் அவர்களுக்கு இருக்கிறது. எவ்வளவுதப்பா? இப்போ வயலுன் தஹசுருன் ஹுல்குன், அழிவும் நாசமும் இருக்கிறது. யாருக்கு? நில்லதீனை கித்துவல் கித்தாப, வேதத்தை கைகளை கொண்டு எழுதினார்கள். சும்மைய கூறுன பிறகு சொன்னார்கள் ஆதாமின் இந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய உரத்திலிருந்து உள்ளது என்று சொன்னார்களே அவர்களுக்கு நாசம் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறான்? அலி எஷ்தரூபி சமரன் கலீலா, அற்ப கிரயத்தை அதற்கு பகரமாக்குவதற்காக வேண்டி இது அல்லாஹ்வுடைய உரத்திலிருந்து உள்ளது என்று சொன்னார்களே அவர்களுக்கு நாசம் இருக்கிறது. அப்போ நாசம் அழிவுன்னு தான் அதுக்கு அர்த்தங்க. சிலவங்க என்ன சொல்கிறாங்க? ஒமன் கால, யார் சொன்னாரோ, விளங்குப்பா, இன்னஹு, இந்த வயலு என்பது வாதின், ஒரு ஓடையாக இருக்கும், அவு ஜபலுன், மலையாக இருக்கும், வி ஜஹன்னம், நரகத்தில் உள்ள ஒரு ஓடையாக இருக்கும், அல்லது மலையாக இருக்கும், மலை நரகத்தில் ஒரு மலை நினச்சினவங்க அதுக்கு அர்த்தம் வைக்கிறாங்க. அப்போ இப்போ மகனாவுடைய அர்த்தம் அன்னவீகாத, நரகத்தில் உண்டு மௌதி அன், ஒரு இடம் உண்டு, நரகத்தில் ஒரு இடம் இருக்குது, அழிவை ஏற்படுத்துகின்ற ஒரு மலை இருக்குது அல்லது ஒரு இடம் இருக்குது. இத்த பப்பு ஃபீகா, அதிலே ஒதுக்கி கொள்வார் மண் ஒருவர். அப்படி இருக்கணும். எப்படி? ஜுவைலகுல் வயலு, வயலே அவருக்கு ஆக்கப்பட்டதே, அவர் அதிலே தன்னை ஒதுக்கி கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது, அதில் போய் ஒதுங்கியிருப்பான். வயலு இருக்குன்னா அவனுக்கு ஒரு இடம் இருக்குதுன்னு அர்த்தம். விளங்கு, இப்படி அர்த்தம் இந்த இடத்துல. நேற்று வேறு மாதிரி அர்த்தம் வச்ச மாதிரி இருந்துச்சு. இத்த பவ்வோ ஃபீகா, அந்த இடத்திலே அவர் ஒதுக்கி கொள்வார் மண் ஒருவர். இதுதான் வாயில் இத்த பவ்வோவுக்கு. அப்படி கூட இத்த பவ்வோ ஃபீகா, அந்த இடத்திலே ஒதுக்கி கொள்வார் மண் ஒருவர். ஜாலலகுல் வயலு, வயல் அவருக்கு ஆக்கப்பட்டதே அந்த ஒருவர் ஒதுக்கி கொள்வார்னு சொல்லிடணும். கிளீனாக வந்துருச்சா? ஆமாம், வயலை எவருக்கு ஆக்கப்பட்டதோ அவர் இந்த இடத்தை ஒதுக்கி கொள்வார், அங்கே போய் தங்குவார்னு அர்த்தம். விளங்கிருச்சா? மேலே தான் படித்தாச்சா? இப்போ கீழே அப்படி வா. அப்போ நாசம், இப்போ வயலுன் நாசம் இல்லதீனை குதுமுல் கிதாப, வேதத்தை தன்னுடைய கையால் எழுதினார்களே ஏனி அல் முஹர்ரஃப, அப்படி தானேப்பா? அதெல்லாம் படித்தாச்சு. இல்லதீனை குதுமுல் கிதாப, வேதத்தை எழுதி சும்மைய கூலூன சொன்னார்களே, ஆதா இது மின் இந்தில்லா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது என்று சொன்னார்களே. ஏன் எஷ்தரூபி சமரன் கலீலா, அற்ப கிரயத்தை சம்பாதிப்பதற்காக, அப்படிதானப்பா? அற்ப கிரயத்தை உண்டாக்கி கொள்வதற்காக வேண்டி இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது என்று சொன்னார்களே அவர்களுக்கு நாசம் இருக்கிறது. இப்போ வயலுன் லகும், அவர்களுக்கு நாசம் இருக்கிறது. இம்மா கத்தபத்து, ஐதியுடைய கரங்கள் எழுதிய ஒன்றின் காரணத்தினால் அவர்களுக்கு நாசம் இருக்கிறது. அப்படிதானப்பா? ஏனியல் மர்ரஃப, அது திருத்தப்பட்டதை எழுதினார்களே அந்த ஒன்றின் காரணம் நாசம் இருக்கிறது. வயலுள்ளவர்களுக்கு நாசம் இருக்கிறது. மிம்மா எக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்த ஒன்றின் காரணம் தான் நாசம் இருக்குது. சம்பாதிச்சான்ல, அதனால நாசம் இருக்கிறது. யுரீதுபிகா ருஷா, அப்படி தானே? யுரீது ருஷா, இங்கே அல்லா லஞ்சத்தை நாடுகிறான். சம்பாதிச்சானா என்னது? எழுதி சாம லஞ்சத்தை வாங்கினான். ஒன்னிடக்க ஒன்று சொல்லுவான், இதற்கு ஜினா செஞ்சு தான் என்ன செய்யுது? கரும்புடி செம்புளி குத்தணும், அவருக்கு காணிக்க வைக்கணுன்றான். கேட்ட ருஷா, குருதட்சணை வச்சு அவனுக்கு என்ன செஞ்சிடும்? உன் பாவங்கள்லாம் போயிடுவான். எனத்தையாவது உண்மைகள் ஒன்று கொடுப்பானுவோ. சும்மைய கூல் ஒன்று ஆதோ என்ன இருக்கு? மீன் இந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது என்று சொன்னார்களே.
எஸ்தருபி சமரன் கலீலா அற்ப கிரயத்தை உண்டாக்கி கொள்வதற்காக, கை அசிரூபி அரதன் இன் ஆராதி துன்யா, துனியாவினுடைய அற்ப கிரயங்களிலிருந்தும் துனியாவுடைய பொருள்களிலிருந்தும் அற்ப பொருளை உண்டாக்கி கொள்வதற்காக, ஜாமான்களை உண்டாக்கி கொள்வதற்காக, துன்யாவினுடைய பலாபலன்களை உண்டாக்கி கொள்வதற்காக, இது அல்லாஹ்வுடைய உரத்திலிருந்து உள்ளது என்று சொன்னார்களே, அவர்களுக்கு நாசம் இருக்கிறது. விளங்குதப்பா? இப்போ இன்னவு துன்யாவுடைய பொருள் வையின் ஜல்ல, அது பிரமாண்டமாக இருந்தாலும் கலீலுன், அது அற்பம். விளங்குதா? குல் மத்தாவு துன்யா கலீலுங்கிறான்ல, துன்யாவுடைய இன்பம் சொற்பமானது. விளங்குதப்பா? இன் ஜல்ல, அது துன்யாவுடைய பொருள் பிரமாண்டம். பெரிய ஒரு காரே வாங்கிட்டேன், பென்ஸ் கார் வாங்கியிருக்க, BMW கார் வாங்கியிருக்கிற, பெரிய பங்களாவே கட்டிட்ட, லஞ்சத்தை வாங்கி என்ன பிரயோஜனம்? நீ சாகும்போது விட்டுட்டு தானே போகிற. அல்லது அந்த கார்லேயே கொண்டு போய் உன்னை எல்லாம் சாப்பிடிச்சிருவான். இதுக்கு லஞ்சம் வாங்கி ஏமாற்றி கார் வாங்கினா அந்த காரில் தான் உனக்கு அழிவு. எந்த வீட்டை வாங்கினாயே அந்த வீடே உன் தலையுறுத்தி வைக்கப்படும் நரகத்தில். ஏண்டா ஏமாற்றி மக்களை ஏமாற்றி நீ வந்து வீடு கட்டினியா, பங்களா கட்டினியா? விளங்குதப்பா? அதே அவனுக்கு நாசமாக போயிடும். அதான் வெயின். விளங்குதப்பா? வெயின் ஜல்ல, துன்யானுடைய அந்த பொருள்களெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தாலும் கலீல் உனது கம்மி தான், அற்பந்தான். நிஸ்பத்தியிலா மா இஸ்தௌஜி பூஹு, அப்படி தானேங்க? எதை வாஜிவாக்கினார்களோ, எதை கடமையாக்கினார்களோ, எதற்கு தகுதியானார்களோ, இஸ்த அக்கு கூட அர்த்தம். விளங்குதப்பா? எதற்கு அவர்கள் தகுதியானார்களோ, காபி தாயும் நிரந்தர தண்டனையில் இருந்தும் எதற்கு அவர்கள் தகுதியானார்களோ அந்த ஒன்றின் பக்கம் இணைத்து பார்ப்பது கொண்டு இது அற்பமானதாக இருக்கும். இப்போ வயிறுள்ளவர்களுக்கு நாசம், இம்மா கத்தபத்து ஐதீகம், அவருடைய கரங்கள் எழுதிய ஒன்றின் காரணத்தால் நாசம் இருக்கிறது. ஏனில் முஹர்ரஃப, அந்த திருத்தப்பட்டதை அல்லாஹ் நாடுகிறான். இந்த திருத்தப்பட்டதின் காரணத்தினால் ஏதத்தில் இருந்ததை திருத்திட்டான். ஒன்று நடக்க ஒன்று தவீருள் எதைனா கசூருள் எதைன்னு நாத்துறான். விளங்குதர் கேட்டேன். முஹம்மருள் என்ன இருக்குதே, மக்கு அலுல் ஐனின்னு நபி ஸல்லல்லாஹு பற்றி வந்திருக்கு. முஹம்மருல் ஐனின்னு திருத்துறான். திருத்தப்பட்டதை அல்லாஹ் நாடுகிறான். உடைய கரங்களால் எழுதிய ஒன்றின் காரணத்தினால் அவர்களுக்கு நாசம் இருக்கிறது. வயிறுள்ளவர்களுக்கு நாசம் இருக்கிறது. இம்மா எக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்ததின் காரணத்தினால் நாசம் இருக்கிறது. யுரீது ருஷா, இதன் மூலமாக ருஷாவை எல்லாம் நாடுகிறான். விளங்குதா? இவனு உன்னிடக்கு ஒன்று தானே சொல்லுவான். அது மக்கள்கிட்ட எதையாவது சொல்கிறது, ஏய் நம்மளையெல்லாம் ஒரு 40 நாள் தான்ப்பா நரகம் தீண்டு வந்துற மூதாதியர்கள் காளை மாட்டை வழங்குதினால் அது 40 நாள் தான் நரகத்தில் கிடப்போம். அதுக்கடுத்து நம்ம வெளியே வந்துடுவோம். சும்மா தகுலுஃபூன்னா, எங்களுக்கு நீங்கள் பாரமாயிடுங்கள் நம்மளை பார்த்து சொல்கிறான். விளங்குதப்பா? பாரு, வக்காலூர்கள் சொன்னார்கள், லன் தமஸ்ஸனன் நாரு, நரகம் எங்களை தீண்டவே தீண்டாது, இல்லா ஐயாமும் மஅதூதா, எண்ணப்படக்கூடிய நாட்களை தவிர நரகம் தீண்டாது என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இல்லை, இது மாற்றினது தான். இது ஒன்று நடக்க ஒன்று வளர்றது தான். தப்சீர் செய்கிறான். அல் மஸ்ஸு, விளங்குதுப்பா? காலூர் சொல் லன் தமஸ்ஸனன் நாரு, நரகம் எங்களை தீண்டாது, இல்லா ஐயாமும் மஅதூதா, மஅசூரத்தின் கலீலத்தன், கம்மியான வரையறுக்கப்பட்ட நாளை தவிர நரகம் எங்களை தீண்டாது என்று சொன்னார்கள். மஸ்ஸு என்றால் இத்திசாலு ஷெய்யி பில் பஷரத்தி, ஒரு வஸ்துவு ஒரு பொருள் உடம்போடு சேருவதாக இருக்கும். மஸ்ஸுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க பாரு. இப்போ நம்ம போட்டிருக்க பனியன் தான் உடம்போடு சேர்ந்துருக்கு, அப்படித்தானே? சட்டைக்கு வெளியில் தான் இருக்குது. இந்த மேனியை தொட்டுக்கிட்டு இருக்கிறது எதுதான் ஒரு தொடுது? உள்ளாடைகள் அணிஞ்சவனா அந்த உள்ளாடைகள் ஃபுல்லாக எதை தொடரும்? மேனியை தொட்டுக்கிட்டு இருக்கும், அப்படித்தானே? பனியன், அதுக்கு மேலே தான் சட்டை இருக்குது. சட்டை மேனியை தொட மாட்டேங்குது. சிலவங்க புல்கை சட்டையெல்லாம் போடுவாங்க, உள் சட்டை. விளங்குதான் இருக்கட்டும். அந்த குளிர் காலத்தில் போட்டுக்கறியில் இங்கே வரையும் உள்கை அந்த ஒரு குளிர் சட்டையை போட்டு அதுக்கு மேலே வந்து என்ன செய்யணும், சுப்பாக போட்டேன். அப்போ அந்த புல்கை சட்டை என்ன உள்ளுக்குள்ளே போட்டிருக்கியோ அதுதான் உடம்பை கவர் பண்ணும், அதுதான் உடம்பை தொட்டுக்கிட்டு இருக்கும். விளங்குதா? ஏய், காலூர்கள் சொன்னார்கள், லன் தமஸ்ஸனன் நாரு, நரகம் எங்களை தீண்டாது, இல்லா ஐயாமும் மஅதூதா, மசூரத்தின் கலீலத்தன், வரையறுக்கப்பட்ட கம்மியான நாட்களை தவிர நரகம் தீண்டாதுன்னா. மஸ்ஸு என்றால் இஸ்திசாலு ஷெய்யி பில் பஷரத்தி, ஒரு வஸ்துவு மேனியோடு சேருவது என்று அர்த்தம். தம்பி, அல் மஸ்ஸு, மஸ்ஸு என்பது இத்திசாலு ஷெய்யி பில் பஷரத்தி, ஒரு வஸ்துவு மேனியோடு சேருவதாக இருக்கும். பனியன் உடம்போடு சேர்ந்திருக்கு. உடனே கேட்டேன். அல் மஸ்ஸு, மஸ்ஸு என்பது இத்திசாலு ஷெய்யி, ஒரு வஸ்துவு பில் பஷரத்தி, மேனியோடு சேர்ந்திருப்பதாக இருக்கும். ஐசு, ஒரு விதத்திலே, எத்த அசருள் ஆசத்து பிகி, அந்த வஸ்துவை கொண்டு அந்த உறுப்பு சேர்ந்திருப்பதின் மூலமாக ஒரு தாக்கத்தை பெறுகின்ற அளவுக்கு, தாக்கத்தை இல்லை, உடம்புல பனியன் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது,
உடம்புல தாக்கம் தெரியுதா? பனியன் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தெரியுது பாரு. உள்ளாடை போட்டிருந்த என்ன இருக்குது, அந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தெரியும் நம்மளுக்கு. ஒரு தாக்கத்தை பெறுது அது. நீ உள்ளாடைகள்லாம் அணியும் போது மேனியோடு ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது ஒட்டிக்கிட்டு ஒரு ஜாமான் உள்ளே இருக்குது என்ன செய்யும், நம்மளுக்கு தெரியும். அது இந்த குளிர் நேரத்தில் நல்லா இருக்கும். அந்த குளிர் சட்டையெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்ட உள்ளே போட்ட என்ன செய்யும், அது நல்லா தெரியும். அந்த குளிர் அளவாக தாக்காது நம்மளை. ஆனால் இதனுடைய தாக்கம் நம்மளுக்கு தெரியும். உள்ளாடை அணிந்தது நம்மளுக்கு என்ன செய்யும், தெரியும். அதுதான் சொல்கிறாங்க. அப்போ மஸ்ஸு என்றால் இத்திசாலு ஷெய்கிபில் பஷரத்தி, மேனியோடு ஒரு வஸ்து சேர்ந்திருப்பதாக இருக்கும். ஐசு ஒரு விதத்திலே எத்த அஸ்தருள் ஹாசத்து பிகி, அந்த வஸ்துவை கொண்டு அந்த உறுப்பு ஒரு தாக்கத்தை பெறக்கூடிய அளவுக்கு. ஆசத்துனா உறுப்பு, உன் உடம்புல தானே அது மாட்டியிருக்கு. அந்த பனியனே உடம்புல தானே உள்ளாடை மாட்டியிருக்குது. அந்த ஆசத்து தெரியும், அது உணரக்கூடிய அந்த உறுப்பு அந்த வஸ்துவை என்ன செய்யும் தெரியும். உள்ள ஒரு மாட்டியிருக்கிறோம், அதுவே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. குளிர் கடுமையாக அடிக்கும்போது ஒரு சட்டையத்துக்கு நீ மாட்ட, ஒரு போர்வையத்துக்கு போத்திட்டேன்னா இந்த குளிர் அளவாக தெரிய மாட்டாங்களப்பா, கம்பளி போர்வையெல்லாம். அப்போ ஐசியத்தை அசருள் ஹேசத்து பிஹி, அந்த வஸ்துவை கொண்டு அந்த உறுப்பு ஒரு தாக்கத்தை பெறக்கூடிய அளவுக்கு மேனியோடு ஒரு வஸ்து சேர்ந்திருப்பதாக இருக்கும். அதுக்கு தான் மஸ்ஸுன்னு சொல்கிறது. மஸ்ஸுனா செல்ல ஒரு மஸ்ஸு தலைவீலகு, அந்த விளங்குதப்பா. மஸ்ஸு என்பது தலைவீலகு, அது தொடுவதை தேடுவதை போன்று இருக்கும். தொடுவதை என்ன செய்யும், தேடுற மாதிரி இருக்குமா. வழிதாலிக்கு இதனால தான் விளங்குது, தொடுறது மேனி தேடுதில்லப்பா. அது ஒன்று போச்சுன்னா தேவைப்பா, எனக்கு குளிருதுப்பா, எனக்கு ஏதாவது போடுங்கல்ல. தலைவீலகு, அந்த மஸ்ஸை அது தேடுவதை போன்று இருக்கிறது. லம்ஸ் என்பது தலைவீலகு, அதை தேடுவதை போன்று இருக்கிறது. வதாலிக்கு இதனால தான் காலு சொல்லப்படும். அல்முசுகு, அதை நான் தேடினேன், பல அஜிதுகு பெற்றுக்கொள்ளவில்லை. அல்முசுகுன்னு என்ன அர்த்தமா, அத்துருபுகுன்னு அர்த்தமா. அல்முசுகு, அதை நான் தேடினேன், பல அஜிதுகு, அதை நான் பெற்றுக்கொள்வதியா. லம்ஸிலிருந்து வந்தால் தான் அல்முசுங்கிறது பேர். தேடினேன்னு அர்த்தம் வைக்கிறான் பாரு. அதை நான் தேடினேன், பல அஜிதுகு, அதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. இப்போ லம்ஸுன்னு அந்த தொடர்றதை தேடுமா, அது விளங்குதப்பா. அப்போ மேனியோடு ஒட்டுறதுன்னு அர்த்தம். அப்போ நரகம்லாம் எங்களை தொடவே தொடாதுங்க. இல்லை ஐயாம மழதுதா மழசூரத்தின் கலீலத்தின், கம்மியான வரையறுக்கப்பட்ட நாட்களை தவிர நரகம் எங்களை தொடாது என்று சொன்னான். விளங்குதப்பா. ருவி அறிவிக்கப்பட்டிருக்கு. எத்தனை நாள் தொடும்? ருவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்னபாலகம், இந்த யூதர்களே சிலர்கள் காலு சொன்னார்கள், அதுபு, நாங்கள் அதாபு செய்யப்படுவோம். பி அததி ஐயாமி இபாதத்தில் இஜிலி, காளை மாட்டை வணங்கிய நாளினுடைய எண்ணிக்கை அளவுக்கு நாங்கள் அதாபு செய்யப்படுவோம். 40 நாள் தானே வணங்கணும், எங்கள் மூதாதிகள் வணங்கினாங்க, 40 நாள் அதாபு செய்யப்படுவோம்னா. இன்னமானு அதுதபு, நாங்கள் அதாபு செய்யப்படுவதெல்லாம் அப்படி தானேங்க. இப்படி ருவி அருவி அன்ன பாலம், இந்த யூதர்களே சிலர்கள் காலு சொன்னார்கள், அதுதபு, நாங்கள் அதாபு செய்யப்படுவோம் நரகத்தில். பி அததி ஐயாமி இபாதத்தில் இஜிலி, காளை மாட்டை வணங்கிய நாட்களினுடைய எண்ணிக்கைக்கு அதாபு செய்யப்படுவோம். 40 யௌமன், 40 நாட்களுக்கு நாங்கள் என்ன செய்யப்படுவோம், அதாபு செய்யப்படுவோம். 40 நாள் தான் வணங்கினாங்க எங்கள் மூதாதியர்கள், 40 நாள் அதாபு செய்யணும். இன்னொரு மாடு, இந்த மாடு இப்படி சொல்லுது. இந்த மாடுகளில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான மாடுகளும் இருக்குது. பாதுகம் வேறு சில மாடுகள் சொல்லிச்சு யூதன் உள்ள சில அஹபார்கள் தான், ஆளுமிசாக்கள் தான், ஆளுமிசா தான் உழப்புவான், தேவில் செய்வான். இப்போ பாதுகம் வேறு சில யூத உலமாக்கள் சொன்னார்கள், நல்லவர்கள்லாம் இப்படி சொல்ல மாட்டாங்க. இல்லை இந்த கள்ள பேர் உணவுலாம், கல்ல ஆளுமிசான் அல்ல, கல்ல ஆளுமிகள் உணவுலாம். பாதுகும் அருள் இன்னும் அவர்களே சிலர்கள் காலு சொன்னார்கள், கணக்கு வர்றான். முத்தத்து துன்யாவுடைய அளவு என்பது விளங்குதா, சபோத் ஆல் ஆஃபி சனத்தில் 7000 ஆண்டுகளாக இருக்கும். உலகம் மொத்தம் எவ்வளோ தான் இருக்குமா, 7000 வருஷம் தான். இப்போ 5000 வருஷம் போய்கிட்டு இருக்கு. இதற்கிட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்தது அரபு நாட்டிலோர் தியாகம்ங்கிறாங்கல்ல. விளங்கற்கட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் நம்ம காலத்துக்கு முடிஞ்சு எத்தனை வருஷமா, 5000 வருஷம். விளங்குதப்பா. 7000 வருஷத்தோடு உலகம் அழிஞ்சு போயிருமா. விளங்கற்கண்ட அவன் சொல்கிறான். விளங்கற்கண்ட பாதுகும் இன்னவர்களை சிலர்கள் காலு சொல்கிறார்கள், முத்தத்து துன்யா
துன்யாவினுடைய மொத்த அளவே சபத்து ஆலாவி சனத்தின் 7000 ஆண்டுகளாக இருக்கும். இதில் விளங்குதா? நெருங்கி வந்துட்டோமே. எத்தகாரபு ஜமான்னு சொல்லிட்டாங்க, செல்லான்னு சொல்லிட்டாங்கல்லப்பா. கியாமன்னு நெருங்கிருச்சு. விளங்குதா? இந்த அளவுக்கு தான் இருக்குது. இதா பிரதர் கேட்டேன், இது கியாமனா நான் அங்கே இருக்கிறேன், ரொம்ப நெருங்கிருச்சுங்கிறாங்க. இப்படிப்பா விரல வச்சுக்கல அருகடைகள் மாடு இப்படி நெருக்கி வையில, நெருக்கி வச்சு இந்த நடு விரலுக்கும் இதுக்கும் எவ்வளோ இடைவேளை இருக்கு? அவ்வளோதான். நம்ம உலகத்து வாழ்க்கை நபிசலாம் சொல்லும்போது அசருக்கும் மகரிப்புக்கும் மத்தியில்ட்டாங்க. எவ்வளவு? அசருக்கும் மகரிப்புக்கும் மத்தியில் அவ்வளோதான் நம்ம வாழுவோம். விளங்குதா? யூதர்கள் சுபுவிலிருந்து லொகர் வரை வாழ்ந்திருக்கிறார்கள். விளங்குதா? நசாராக்கள் லொகரில் இருந்து அசரி வரை வாழ்ந்திருக்கிறார்கள். நம்ம அசர் டு மகரிப் தான் வாழுகிறோம். மகரிப் அசர் டு மகரிப்பா 3 கூட்டம். விளங்குதா? ஒரு கூட்டம் சுபுவிலிருந்து அது கொஞ்சம் கூட நேரம் விளங்குதா இருக்கல, ஒரு 6 மணி நேரம்லாம் வரும். விளங்குதா? இப்போ எத்தனை மணிக்கு வருது? சுபு பாங்க 5 மணின்னு வச்சுக்கா. 6, 7, 8, 9, 10, 11, 12, 7, 7.5 மணி நேரம் இருக்கு. விளங்குச்சா? ஏய் அசட்டு மகரி பாரு கொஞ்சம் கம்மியாக வரும். 12 வச்சுக்கோ. 1, 2, 3, 4 மணி நேரம் தான். அவனும் அதை விட கம்மியாக வாழ்கிறான். நம்ம அதை விட கம்மி. அசட்டு மகரிப் 1 மணி நேரத்தில் இருக்குப்பா. இப்போ எவ்வளவுதான்? 5 மணிக்கு அசர் தொழுகிறோம், 5:55, 6க்கெல்லாம் மகரிப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடில் இருக்கும். அது அப்போ 1 மணி நேரம் இந்த ஏழக வெயில் காலத்தில் 1.5 மணி நேரம் வரும். 1.5 மணி நேரம் தான் வாழ்கிறோம் நம்ம. விளக்குதா? அந்த 1.5 மணி நேரம் இல்லை, அந்த அளவுக்கு குறுகிய காலம். அந்த மக்களை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்களை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளாம் எவ்வளோ நாள் தான் கேளு. ஏய் ஒரு தடவை ஒரு பொம்பளை உட்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சான். இப்பா ஒரு பொம்பளை உட்காந்து என்ன செஞ்சு அழுதுகிட்டு இருந்துச்சு. இப்போ மூசாலத்தில் போய் கேட்டாங்களா, ஏமா அழுகுற, என்ன விஷயம்னு. என் பிள்ளை இறந்து வச்சுச்சான். என் பிள்ளை, உன் பிள்ளைக்கு எத்தனை வயசுன்னாங்க. 320 வயசு தான் ஆகுதுன்னுச்சான். என்னது 300? ஏன்னா அந்த காலத்தில் 600 வருஷம் 700 வருஷம் வாழுவாங்க. 600 வருஷம் 700 வருஷம் வாழ்கிற காலம் அது. விளங்குதுப்பா? எவ்வளோ காலம் வாழ்வாங்க? 500 வருஷம் 600 வருஷம். அப்போ 300க்கு கம்மி தானே உங்களுக்கு. 300 வயசுலேயே இறந்துருச்சு, 250 வயசுலேயே இறந்துருச்சின்னு சாந்த பிள்ளை அந்த பொம்பளை சொல்லிச்சான். ஏமா 250 வருஷம் 300 வருஷம் வாழ்ந்துருக்கோம் பிள்ளை, நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. ஒரு காலம் வரும், இறுதி காலம். அந்த இறுதி காலத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு வருவாங்க. அவருடைய உம்மத்து வயசு எவ்வளோ தெரியுமா? 60க்கு 70க்கு மத்தியில். ஆமார் உம்மத்தி மாபைன சித்தீன வயல சபையின், என் உம்மத்துமாருடைய வயது 60க்கும் 70க்கும் மத்தியிலேன்னா. 60க்கும் 70க்கும் மத்தியிலேன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குச்சா? உடனே இந்த பொம்பளை அழுவையை நிப்பாட்டிடுச்சான். இந்த பொம்பளை அழுவையை நிப்பாட்டிச்சு. என்ன 60-70 வருஷம் வளர்றதுக்கு ஒரு கூட்டம் வருவானுங்களா கடைசி காலத்துலையா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு உம்மத்தா 60 வருஷம் 70 வருஷம் தான் வாழ வச்சுவாங்களா? ஒரு 100 கூட சொல்லலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோதான் சொன்னாங்க? ஆமார் உம்மத்தி மாபீன சித்தீன சபீன், 60க்கு 70க்கு மத்தியில் தான் வாழ்வாங்களா? அப்போ அனைவன் வீடு வாசல்லாம் கட்ட மாட்டானோன்னு நினைக்கிறேன். 60 வருஷம் 70 வருஷம் அதுக்கு எதுக்கு வீடு? விளங்குதுப்பா? வீடு வாசல்லாம் கட்ட மாட்டாங்க. நம்ம துன்யாவுக்கு அதிகமாக வந்து அவங்க பாடுபட மாட்டாங்க. துன்யாவுடைய சிந்தனை அதிகமாக இருக்கும்போது ஆகிறதுடைய சிந்தனை தான் இருக்கும். 60-70 வருஷம் வளர்த்துக்கு எதுக்கு வீடு? வீடெலாம் கட்ட மாட்டாங்க, பிளாட்பாரத்தில் எப்படி இருந்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நினச்சா அந்த பொம்பளை நீ வேற, அவனுக்கு தான் எத்த தாவல் ஒன்று பில் புனியா. விளங்குதா? 40 மாடி 50 மாடிலாம் இருக்குல்ல, லிஃப்ட் வச்சு ஏறி போகிறாங்க. ஏதா 40 மாடி 50 மாடி 60 மாடி இப்படி கெட்டுறானுங்களப்பா, பெரிய பெரிய பில்டிங். இதில் கேள்ல அவனுக்கு தான் துன்யாவையே கட்டிக்கிட்டு அழுவான். துன்யாவுடைய சிந்தனையில் தான் வாழ்வான். ஆகிரத்தினுடைய துன்யா சிந்தனையை விட துன்யாவுடைய சிந்தனை தான் அவனுக்கு அதிகமாக இருக்கும். விளங்குச்சா? அண்ணாங்க கொஞ்சம் விளங்குதப்பா. தம்பி, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கம்மி. எத்த காரபு ஜமான் வேற செல்லான்னு சொல்கிறாங்க. எத்த காரபு ஜமான், காலம் ரொம்ப குறுகிரும். ஒரு வருஷம் ஒரு மாதம் மாறி போயிடும். இல்லை, ஒரு வருஷம் ஒரு மாதம் மாறி போயிடும். ஒரு மாதம் ஒரு வாரம் மாறி போயிடும். ஒரு வாரம் ஒரு நாள் மாறி போயிடும். ஒரு நாள் 1 மணி நேரத்தில் போயிடும்.
1 மணி நேரம் என்பது 2 கல்லை உரசும் போது ஏற்பட்ட நெருப்பு மாதிரி மாறி போயிடும். நெருப்பு எவ்வளோ நேரம் இருக்கும், அது மாதிரி 1 மணி நேரம் கழிஞ்சிடும்னாங்க. அந்த காலத்தில் பேருக்கு இப்போ தான் சும்மா போன மாதிரி இருக்கு. இன்னைக்கு என்ன கிழமை விளங்குதா? இப்படி இப்படி ஓடுது பத்தியா, விளங்குதுப்பா. இப்போ தான் பட்டமளிப்பு முடிஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ அடுத்த வருஷம் பட்டமளிப்பு வந்துருச்சு. இப்போ தான் அல்லாம பாரிக்கலடா அப்படி ரஜபோ ஷாபானோ வந்துருச்சு. விளங்குதானே? ரஜப் வந்துருச்சு. அல்லாம பாரிக்கலனா அப்படி ஷாபான், அல்லாம பாரிக்கலனா அப்படி ரஜபோ ஷாபான் வல்லிகனா ஷஹர் ரமதான் வஃபிகனா ஃபீ லிஸ்ஸியாமி வல் கியாமி بتلاوة القرآن سائر أعمال صالحات برحمتك يا أرحم الراحمين صلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين. ரமலான்ல உம்ராக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா. கேளு. அப்போ தம்பி சொல்லுங்க, பாதுகும் இன்னவர்களை சிலர்கள் சொன்னார்கள், முத்தத்து துன்யா, துன்யாவினுடைய கால அளவு சபோத் ஆதாபி சனத்தின் 7000 வருஷமா இருக்கும். 7 விளக்குதா? 7000 வருஷம். இப்போ இன்னமான் அதுபு நாங்கள் அதாபு செய்யப்படுவதெல்லாம் மக்கான குல்லி சனத்தின் எடி இன்னமான் அதுபு மக்கான குல்லி அல்வி சனத்தின் ஒவ்வொரு ஆண்டுக்கும் சனத் யௌமன் ஒரு நாள் தான் அதாபு செய்யப்படுவாங்க. இந்த மாடு அப்போ 7 நாள் தாங்கிறான். அவனாவது 40 நாள் கிடப்பாங்கிறான். இவன் என்ன தெளிச்சியனா அதா 7 நாள் தான். ஏன்னா வருது 7000 வருஷம் தான் வரப்போகிறோம். எவ்வளோ நாள் தான் வரப்போகிறோம்? 7000 ஆண்டு தான் நம்ம வாழ போகிறோம் மொத்தமே. இன்னமா இன்னும் அதுபு நாம் அதாபு செய்யப்படுவதெல்லாம் மக்கான குல்லிய அல்விசனத்தின் ஒவ்வொரு 1000 ஆண்டினுடைய இடத்தில் யௌமன் ஒரு நாள் தான் அதாபு செய்யப்படுவோம். ஏன்னா கியாம நாளுங்கிறது ஒரு நாளுங்கிறது 1000 வருஷம் மாதிரின்னு வருதுல்லப்பா. அதை வச்சுக்கிட்டு சொல்கிறான். கியாமனுடைய நாள் என்னது? அல்பசனத்தின் மாத்தூன் இன்னொரு அல்பசனத்தின் இருக்குல்லப்பா, இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவன் பேசுகிறான். ஒரு நாள் தான் அதாபு செய்யப்படுவோங்கிறான். குல் நபியே, சரி இவ்வளோ நடக்கும்னு சொல்கிறீங்களாடா? ஏண்டா இப்படியெல்லாம் நீங்கள் ஒப்பந்தம் மேலே எடுத்திருக்கீங்க, இப்படி அல்லாட ஒப்பந்தம் அடிச்சிங்களோ? ஒப்பந்தம் எடுத்தாலாம் மாறு செய்ய மாட்டான். அப்படி உடன்படிக்கை செஞ்சுருக்கீங்களோ? கேளுங்க நபியேங்கிறான். குல் நபியே கேளுங்கள். குல் நபியே கேளுங்கள். அத்தகத்தும் இந்தல்லாகி அல்லா இடத்தில் நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா? அகுதன் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறீர்களா? அப்படி எடுத்தா பல யுகலி வல்லாவோ அகுதகு அல்லாஹ் தன்னுடைய வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். 40 நாளுங்கிறீங்க, 7 நாளுங்க. ஏண்டா வேதத்தை வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுத்துறீங்கடா? வேதம் உங்கள்கிட்ட கிடந்து படாத பாடுபடுது. ஒன்று எடுக்க ஒன்றுலாம் நீங்கள் விளக்கம் சொல்கிறீங்களடா? இப்படியெல்லாம் அல்லாட்ட நீங்கள் உடன்படிக்கை எடுத்துறீங்களா? எடுத்தால் அல்லா மாறு செய்ய மாட்டான். 40 நாள் தான் போடுவான், அப்புறம் நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களே. 7 நாள் தான் கிடப்போம், வெளியே வந்துடுவேங்கிறீங்களே. ஏன்னா மக்களை போட்டு குழப்புறீங்க. இப்படி உடன்படிக்கை எடுத்திருக்கீங்களா? உடன்படிக்கை எடுத்தால் அல்லா மாறு செய்ய மாட்டான். கேளுங்க நபியேங்கிறான். குல் நபியே கேளுங்கள். அத்தகத்தும் இந்தல்லாகி அல்லா இடத்தில் நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா? அகுதன் உடன்படிக்கை எடுத்திருக்கிறீர்களா என்று கேளுங்கள். ஹபரன் ஏதாவது மெசேஜ் கொடுத்துருக்கானா அல்லா உங்களுக்கு? ஹபரன் ஏதாவது செய்தி சொல்லியிருக்கிறானா? வயதன் ஏதாவது வாக்களித்திருக்கிறானா? அப்படித்தானே பாருக்கு நான் படிக்கிறது என்னடா? அத்தகத்தும் இந்தல்லாய் அகுதனி ஹபரன் ஏதாவது செய்திகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கானா? வயதன் வாக்களிச்சிருக்கிறானா? ஹபர் சொன்னானா? விளங்குதப்பா? ஏதாவது வாக்களிச்சானா? இமா தசாமுன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது வாக்களிச்சிருக்கிறானா? விளங்குச்சா? எவ்வளோ உடனே ஒன்று செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கர இபனு கசீர் விளங்குதா? இபனு கசீர் ரஹ்மத்துல்லாஹி ஓதிருக்காங்களாம். இபனு கசீர் ரஹ்மத்துல்லாஹியும் ஹஃப்ஸிமாமு ஓதுறாங்க. யுல்ஹாரி ராலி ராலை வெளிப்படுத்துவது கொண்டு ஓதுறாங்க தான். புல் அத்த கருத்தும் ராலை வெளிப்படுத்துகிறாங்க. எப்படி ஓதுறாங்க? அத்த கருத்தும் ரால் வெளியே நல்ல வருது. ராலை வெளிப்படுத்தி ஓதுகிறார்கள். கர இபனு கசீர் ரஹ்மத்துல்லாஹியும் ஹஃப்ஸிமாமும் யுல்ஹாரி ராலி ராலை வெளிப்படுத்தி ஓதுகிறார்கள். பாக்கூன் நிச்சயம் உண்டாரும் இதுதான் மிகி ராலை இதுகாம் தேயில போய் இதுகாம் செஞ்சு ஓதுறாங்க. எப்படிப்பா? அத்த கத்தும் எப்படி? அத்த கத்தும் அங்கோடு இதுகாம் செஞ்சிடுறது. ராலை சொல்றது இல்லை. அத்த கத்தும் அத்த கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஓதிருக்காங்களா மிச்சவங்களாம். சொல்லுங்கதா? சரி. இப்போ அல்லாஹ் தாலா மெசேஜ் கொடுத்தானா? ஏதாவது செய்தி சொன்னானா? அல்லது உடன்படிக்கை எடுத்திருக்கிறானா? அப்படிதான் எடுத்தா பல யுகலி பல்லா வாகுதகும் அவனுடைய வாக்குக்கு உடன்படிக்கைக்கு அவன் என்ன செய்ய மாட்டான்? மாறு செய்யவே மாட்டான். என்ன போடுறான் இருந்தானல? இது ஜவாபு ஷருத்தின் முகத்தரின் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு ஷருத்துக்கு ஜவாபு இது. இனித்தகத்தும் இந்த அல்லா இடத்தில் நீங்கள்
உடன்படிக்கை எடுத்திருந்தால் ஏபா இனி தகர்த்தும் இந்தல்லாய் அகுதன் அல்லாஹ் இடத்தில் உடன்படிக்கை எடுத்திருந்தால் பல யுகுரிபல்லா வகுதகு அல்லாஹ்வுடைய வாக்குக்கு என்ன செய்ய மாட்டான், மாறு செய்யவே மாட்டான். ஒஃபீ இதில் இருக்கிற தலீலுன் ஒரு ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ் அன்னல் குல்ஃப ஃபி ஹபரிஹி அல்லாஹ்வுடைய மெசேஜிலே அவனுடைய செய்தியிலே மாறு செய்வது என்பது மஹாலாக இருக்கும் என்ற ஒரு ஆதாரம். இப்படி எடுத்தால் அல்லாஹ் அகுதி எடுத்திருக்கான்ல, கபர் சொல்லியிருக்கானா, கபர் சொன்னாமல் அதுக்கு மாறு செய்ய மாட்டான், அது மஹால். அல்லாஹ் எடுத்த கபருக்கு என்ன செய்ய மாட்டான், மாறு செய்ய மாட்டான். எடுத்துல பார்த்து வைக்கிறது ஒஃபீ இதில் இருக்கிறது தலீல் ஒரு ஆதாரம். அல்லாஹ் அன்னல் குல்ஃப ஃபி ஹபரிஹி அவனுடைய குல்ஃபிலே அவனுடைய கபரிலே அவனுடைய மெசேஜிலே அது மாறு செய்வது என்பது மஹால கீழே போட்டுருப்பாரு. வயதன்கான வயதன் வயதா இருந்தாலும் செய்தான், வயதா இருந்தாலும் செய்தான். இப்பா வயது சொல்லியிருக்கானா, வயது சொன்னாலும் செய்தான், வயது செஞ்சாலும் செய்தான், மாறு செய்ய மாட்டான். விளங்குதா? அந்த உடன்படிக்கை என்ன மாதிரி தான் செய்தான். வயதா இருக்கலாம், வயதா இருக்கலாம், வயதா இருக்கலாம், வயதில் கூட தெரிஞ்ச மன்னிச்சாலும் மன்னிப்பான், வயதில் மாற்று செய்யவே மாட்டான். எல்லாம் ஒன்றை போட்டு எடுத்துருவாண்டா, நரத்தில் போடுவாண்டா, படான்னு மன்னிச்சாலும் மன்னிக்கலாம். அப்படிதான் உலகத்திலே அப்படி தானேப்பா. ஏய் தீங்களை மன்னிக்கு மாதிரி தரேன், கரெக்டாக வரணும், கரெக்டாக 1000 ரூபா அபராதம், 1000 ரூபா அபராதம். இப்படிதான் இருக்கேன், 1000 ரூபா என்ன இருக்குது அபராதம். ஆனால் இது வயது. ஏய் திங்கக்கிழமை யாரெல்லாம் காலையில் வர்றாங்களோ, நைட்லேயே யார் வர்றாங்களோ, ஞாயிறு மாலை நைட்லேயே யார் வந்துடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன இருக்குது, ஒரு பரிசு கொடுக்கப்படும், ஒரு நினைவு பரிசு என்ன செய்யப்படும். அது என்னன்னு சொல்லப்படாது, ஒரு நினைவு பரிசு என்ன செய்யப்படும், உங்களுக்கு வழங்கப்படும். நாங்கள் அதான் கேட்டேன், உடனே நைட்லேயே வந்துட்டேன், வந்து கிடச்சிட்டுனா ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நைட்லேயே வந்துட்டு தர்றேன்னு சொன்னார், ஒன்றும் தரலையே இன்னும் குறை சொல்லுவேன். ஒருத்தன் வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வராமல் செவ்வாய்க்கிழமை வந்தான், இதான் கேட்டேன், ஏன்டா லேட்டு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா, இதில் போடா உனக்கு அபராதம் இல்லைடா, காரணம் சொல்கிறடா அன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வயதை நிறைவேற்றலன்னு குறை சொல்ல மாட்டேன். அப்படி தானே, இன்னும் 1000 ரூபா போடுறாரு, இன்னும் 1000 ரூபா போடலையே அப்படி சொல்லுவியா, அப்படிதான் கேட்டேன். உனக்கு 1000 ரூபா போடான்னு நினச்சிவேன், சந்தோஷம் தான் படுவேன். அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வயிறு செய்யணும் போட்டுருவோம்ல நேரத்தில், இப்படி செய்ய விடான்னா கியாம நாளில் மன்னிச்சுனான்னு வச்சுக்கா, இப்படிதான் கேட்டேன். அது புகழத்தானே படும். அது நான் வயதாக இருந்தாலும் வயதாக இருந்தாலும் நிறைவேற்ற தான் செய்வான். ஆனால் வயதில் கூட மன்னிப்பான், சில சமயம் வயதில் கட்டாயம் தந்துடுவான், வயதில் கட்டாயம் என்ன செய்வான், தருவான், அதை மாறு செய்ய மாட்டான். உனக்கு இப்படி தர மஞ்சாபில் அசனத்தி பல வஷர் அம்சாலிகா அங்கே தருவான், மறுமையில் 10 மடங்கு கிடைக்கும் நம்மளுக்கு. விளங்கு தரேன், எவ்வளவோ நன்மைகள் செய்கிறோம், அதுக்கெல்லாம் பல மடங்குன்னா பல மடங்கு கிடைக்க தானே செய்யும். சொல்லுப்பா தம்பி, வஃபீகி தலீலுனா அன்னல் குல்ஃபி கபரிகி அவனுடைய செய்தியிலே மெசேஜிலே மாறு செய்வது என்பது மஹாலுன் என்னவா இருக்குங்க, அது மஹாலாக இருக்கும். வயதன்கான வயதன் வயதாக இருந்தாலும் தான், வயதாக இருந்தாலும் தான். விளங்குதப்பா? சரி, அப்போ அல்லாஹ் இடத்தில் ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறீர்களா? அம் தக்கூலூன அலல்லாஹி மாலா தஅலமுன் விளங்காததை அல்லாஹ் மீது சொல்கிறீங்களா? அம் தக்கூலூன அல்லது சொல்லுகிறீர்களா அலல்லாஹி அல்லாஹ் மீது மாலா தஅலமுன் விளங்காத சொல்கிறீங்களா? இல்லாத போய் சொல்கிறீங்களாடா, என்னடா பேசிக்கிட்டு அழைக்கிறீங்க, 40 நாள் தான் நரகங்களை தீண்டும், 7 நாள் தான் தீண்டும்னு சொல்கிறீங்களே. அம் தக்கூலூன அலல்லாஹி மாலா தஅலமுன் விளங்காததை அல்லாஹ் மீது நீங்கள் சொல்லுகிறீர்களா, இட்டுக்கட்டி சொல்லுகிறீர்களா? இந்த அம்மாகிறது முஹாதிலத்துன் நிகரானதாக இருக்கும். ஏய் இந்த அம்மாயிரம் முஹாதிலத்துன் நிகரானதாக இருக்கும். எதுக்கு? அம்சத்தில் இஸ்திவாமுடைய அம்சாவுக்கு நிகரானதாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நீ மானா ஐயுல் அமரையினி 2 விஷயத்தில் எது காயினும் நடந்திருக்கிறது, 2 விஷயத்தில் எது நடந்திருக்கல, அல்லாஹ் உடன்படிக்கை செஞ்சுருக்கிறானா அல்லது விளங்காத சொல்கிறீங்களா? கவனில ஏய் என்னது இந்த 2 விஷயத்தில் எதிராக நடந்திருக்கு, இஸ்திவாமுடைய அர்த்தம் கொடுக்கணும். ரைட்டான அர்த்தம் வைக்கிறது. மானா ஐயுல் அமரி 2 எது காயினும் நடந்திருக்கிறது, அல்லா சபீல் இஸ்திகர தக்ரீரி நில் இல்மி பி ஒக்கோயி ஆதிமா 2 ஒன்று நிகழும் என்பதை கொண்டு விளங்குவதற்காக வேண்டி விண்ணப்பிக்கின்ற முறையின் மீது 2 எதெல்லாம் நடந்திருக்காளுங்க. இல்லை அல்லாஹ் உடன்படிக்கை செஞ்சானா அல்லது இட்டுக்கட்டி சொல்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்கடா. அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு சொல்லுங்க, அல்லது இட்டுக்கட்டுறோன்னு சொல்லு.
கொண்டு உள்ள அங்கே கொண்டு விட்டுருவாள. இந்த அம்மா இருந்து மாதிரத்தில் அம்சத்தில் இஸ்திஃபாமுடைய அம்சாவுக்கு இது நிகராகும். இஸ்திஃபாமுடைய அம்சாவுக்கு அப்போ என்ன அர்த்தம்? மானா ஐயல் அமரைனி, ரெண்டு விஷயத்தில் எது காயம் நடந்திருக்குது சொல்லுங்க. அல்லா சபீல் தக்ரீரி, விண்ணப்பிக்கின்ற முறையில் சொல்லுங்க. ஏன் இல்மி பி ஒக்கூஇ ஆதியுமா, ரெண்டில் ஒன்று நிகழும் என்பதை விளங்குவதற்காக வேண்டும். ரெண்டில் ஒன்று அல்லாஹ் தஆலா வயது கொடுத்துருக்கிறான், வாக்களிச்சிருக்கிறான், உடன்படிக்கை அல்லது விளங்காமல் நீங்கள் சொல்கிறீங்க, அதை புரிஞ்சாகணும். இல்மி பி ஒக்கூஇ ஆதியுமா, ரெண்டில் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது என்பதை விளங்குவதற்காக வேண்டும். விண்ணப்பிக்கின்ற முறையில் மீது ரெண்டிலே எது நடந்திருக்குன்னு சொல்லுங்கடா. கீழே போட்டிருக்கு பாரு. அதை எப்பா எப்படி விளங்குதா? அந்த விளக்கம் கேட்கறது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம். எப்பா யாரு கேட்குறத? நபி ஸல்லல்லாஹு கேட்குறாங்க. நபியை நீ கேளுங்கன்னு சொல்கிறான். என்ன ரெண்டில் எது நடந்திருக்குன்னு கேளுங்க நபியேங்கிறான். ரைட்டுதானப்பா? அல்லாவுக்கு தெரியாமல் இல்லை, நபி ஸல்லல்லாஹு தெரியாமல் இல்லை, தெரியும். அப்படிலாம் கிடையாதுன்னு விளங்காமல் பொய் சொல்கிறீங்கிறது தெரியும். விளங்காமல் பொய் சொல்கிறீங்கிறது தெரியும். சரி, அல்லது அவன் முன்கத்தியாத்தூன், அல்லது இந்த அம்மு என்னவா இருக்கும்? முன்கத்தியாவாக இருக்கும். அப்போ மானா என்ன அர்த்தம்? விளங்குதுப்பா? மானா பல். இந்த அம்முக்கு என்ன அர்த்தம்? பல்லுடைய அர்த்தம். இஸ்திஃபாமுடைய அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்? பல்லுடைய அர்த்தம். அது தக்கூலூன்னு அப்பமும் அது தக்கூலூன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது தக்ரீரி, விண்ணப்பிக்கின்ற முறையின் மீது சொல்கிறீர்களா? ஒரு தக்ரீ, மிரட்டுகின்ற முறையின் மீது நீங்கள் சொல்கிறீங்களா? ஒழுங்காக சொல்கிறீங்களா இல்லையாடா? மிரட்டுற முறையில் கேட்குறான்னு சொல்லலாம், விண்ணப்பிக்கின்ற முறையில் கேட்குறான்னு அர்த்தம். விளங்குதா? அபிமானா பல் தக்கூலூன, நீங்கள் சொல்லுகிறீர்கள். தக்ரீரி, உறுதிப்படுத்துகின்ற முறையின் மீது நீங்கள் சொல்லுகிறீர்கள். தக்ரீ அல்லது மிரட்டுற முறையில் சொல்கிறீங்க. விளங்குதப்பா? சொல்லுங்க. இதை பலைய கொல்லி பல்லா வாழ்தகு. சரி பலா அவன் சொல்கிறான்டா, ஏப்பா நாங்கள் 40 நாள் தான் நரகத்தில் கிடப்போங்கிறானு இல்லை. பலா அப்படியெல்லாம் கிடையாது. இந்த பலாங்கிறது நஃபியை இஸ்பாத் வருமா? அலஸ்து பி ரப்பிக்குன்னு சொல்கிறான்லப்பா, நான் ரப்பு இல்லையா? பலா காலு பலா, ரப்பு தான். அப்போ இஸ்பாத் தானே. தன் மசன்னா இல்லா ஐயா மாதுதான், எண்ணப்படக்கூடிய நாட்களை தவிர நாட்களை தீண்டாது சொல்கிறான். உனக்கு தானுக்கு என்ன? இல்லை நீங்கள் நிரந்தரமாக கிடப்பீங்க. பலா இது இஸ்பாத்து லிமா நஃபவுஹு, அவங்க எதை நபி செய்கிறாலும் இஸ்பாத் செய்வதாக இருக்கும். மீ மசாசி நாரி லகும், நரகம் அவர்களை தீண்டும் என்பதிலிருந்து தான் எதை நபி செய்கிறார்களோ இது இஸ்பாத் செய்வதாக இருக்கும். ஜமானன் மதீதன், நீண்ட நெடிய காலம். தஹரன் தவீலன், ரொம்ப காலம். விளங்குதப்பா? அவங்க நரகம் அவங்கள தொடும் அங்கே இஸ்பாத் செய்வதாக இருக்கும். எடுத்தானப்பா? அலா வஜீஹின் அடைய விளைகின்ற முறையின் மீது நீண்ட நெடிய நாளம் நரகங்களை தொடுங்கிறதா இருக்கும். இதில் எக்கூனக்கல் புர்ஹானி அலா புத்தனாலி கௌலியும், அவனுடைய பேச்சு பாத்தில் என்பதின் மீது நல்ல ஆதாரத்தை போன்று ஆகுவதற்காக வேண்டி இது அடைய விளைகின்ற முறையிலே நீண்ட நெடிய காலம் நரகம் உங்களை தாழ்த்தார், நரகத்தினுடைய கிடப்பாகவும் காமிக்கிறதுக்காண்டியா இருக்கும். யுக்தஸ்து, இந்த பலா என்பது குறிப்பாக்கப்படும். ஜவாபி நஃபியி, நஃபிக்கு ஜவாபு சொல்வது கொண்டு என்ன செய்யப்படும்? குறிப்பாக்கப்படும். நரகம் எங்களை தீண்டாதுங்கிறான்ல, பலா தீண்டும் அப்படி இஸ்பாத் செய்து காட்டி வந்திருக்கு. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறாங்க.